ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜீனியஸ் ஏகே. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஏஐ மூலமா போஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, தமிழ்ல அழகா போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது சிம்பிளா எப்படி ஏஐ மூலமா பண்ணலாம், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ போஸ்டர் நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண போஸ்டர்ஸ்லாம் நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறது ஃபுல்லாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணாதான். நம்ம காலேஜில் அட்மிஷன் ரிலேட்டடாக போஸ்டர் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறதுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல்னா அந்த வாழ்த்து சொல்றது முதற்கொண்டு எல்லா நம்ம போஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ இங்கே அந்த போஸ்டர்ஸ்லாம் மாடல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதில் ஒரு போஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். அட்மிஷன் ரிலேட்டட் ஒரு போஸ்டரு. இது அட்மிஷனுக்காக கிரியேட் பண்ண போஸ்டரு. மேலே டாப்பில் காலேஜோட நேம் நல்லா தமிழில் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே கான்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறம் வேற எந்த டீட்டெயில்ஸும் அதில் இல்லை. காலேஜோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஷார்ட்டாக சிம்பிளாக இருக்கும். இதுவும் இங்கிலீஷில் இருக்கு. இது A4 சைஸில் நல்லா நீட்டாக கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம். இப்போ போஸ்டர்ஸ்லாம் அழகாக நம்ம தமிழில் பண்ண முடியும். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய கசகசன்னு இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக போஸ்டர்ஸ் அவ்வளோ நீட்டாக இருக்காது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போஸ்டர் கிரியேட் பண்ணும்போது இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் லிமிட்டடாக இருக்கணும். அதில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. இப்போ ஏஐல கிரியேட் பண்ணும்போது சில இடங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுது. இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணலை. இதை நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. போஸ்டர்ஸ் இப்போ போஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நம்ம ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ணும்போது அதிகமாக பார்க்க மாட்டாங்க. இப்போ என்ன ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேனர் இந்த மாதிரி இதுக்கு கண்டென்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். போஸ்டரில் லிமிட்டட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறதுக்கு மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த போஸ்டர்லாம். இந்த வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறது என்ன இருக்குன்னு பாருங்க. காலேஜோட நேமு, காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, கான்டாக்ட் நம்பரு. இப்போ இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகா நீட்டாக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி இதில் ஒரு வாழ்த்து சொல்கிறோம். இப்போ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இல்லை சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம், கோர்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, ஸ்டாஃபோட நேம்லாம் சொல்லணும் அப்படின்னா ஸ்டாஃபோட நேமு, கோர்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அழகாக பண்ணித்தோம். இப்போ இதில் நான் இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இப்போ சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு நான் அதுட்டே கேட்டு பட் அதை வச்சே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். சிறப்பம்சங்கள் நம்ம மேனுவலாக கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மேனுவலாக கொடுத்தது. இப்போ இந்த சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா போஸ்டர் கிரியேட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணும்போது ஒரு பில்டிங் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸாக நம்ம ஓன் அந்த கொடுக்குற இமேஜ் வச்சு பில்டிங் கிரியேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஜெமினி ஏஐல பண்ணது சிம்பிளாக இருக்கும். பட் சாட்ஜிபிடியில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு ஆடு ரெடி பண்ணுற மாதிரியே இருக்கும். இது ஆடு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்க, வாழ்த்து சொல்கிற போஸ்டர் நீட்டாக காலேஜோட நேமு கீழே அம்மன் படம், இந்த லெஃப்ட் சைடு பொங்கல் எந்த பொங்கல் சொல்கிறீங்களோ அந்த பொங்கலை வாழ்த்து சொல்கிறீங்க. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். எல்லா அக்கேஷனுக்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணுறது சிம்பிளாக. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ போஸ்டர்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ வீடியோ கடைசி வரையே பாருங்கள். இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும். அதாவது நான் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன். இந்த டியூஷன் சென்டரில் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டியூஷன் எடுக்கிறேன். இப்போ இது போஸ்டர் ரெடி பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா ப்ராம்ப்ட் ஃபார் போஸ்டர் கிரியேஷன் தமிழ் போஸ்டர் ஏகே டியூஷன் சென்டர்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், ஒரு ப்ராம்ப்ட் ஜெனரேட் ஆகும். இப்போ கொடுக்குறேன் பாருங்க, ஒரு ப்ராம்ப்ட் ஜெனரேட் ஆகும். இந்த ப்ராம்ப்ட் ஜெனரேட் ஆகிறத வச்சு
அழகா ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் ஆகி அதுக்கப்புறமும் பண்ணலாம். இல்லை டைரக்டா போஸ்டரே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சம் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இதுதான் கேட்டேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எத்தனை வந்துருப்பாங்க. போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துறான். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ டியூஷன் சென்டர் நேமை மாற்றுறீங்க வைக்கிறீங்க, ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதில் ஏதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இதில் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறீங்க, உங்கள் ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணலாம், அட்ரஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, சோஷியல் மீடியா, QR கோடு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போயே இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை நான் அப்படியே அந்த ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஜெனரேட் ஆகிடும். இப்போ நான் ஜெனரேட்னு கொடுத்துட்றேன். ChatGPT தான் நான் கிரியேட் பண்ண போகுது. ChatGPTயே ஜெனரேட்னு கொடுத்தோன்னே ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா வேகமாக ஜெனரேட் ஆகிரும். ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் சைஸை வந்து மாற்ற வேண்டியிருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை சொல்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணும். இப்போ போஸ்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த ரிசல்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ChatGPTயில் இதில் சொன்னோம் அப்படின்னா அதுவே மாற்றி கொடுக்கும். திரும்ப உங்களுக்கு எத்தனை கரெக்ஷன்னாலும் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு ஒரு அவுட்புட்டு வேணும் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் வரைய திரும்ப இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம போஸ்ட் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டும் கிரியேட் பண்ணுறோம். எடுத்த உடனே வரதில்லை. பாருங்கள், நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தான் கேட்டேன். அழகாக நீட்டாக என்ன பாருங்கள், ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் இதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கல. இப்போ கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த கான்டாக்ட் நம்பர்லாம் காட்டும். இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் நம்பரில் மட்டும் இன்ட்டாக போட்டுருவோம், ஏன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் தான் கொடுக்கலையே. இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் காமிக்கும். நீங்கள் ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி கொடுக்கும்போதே இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இமேஜை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த போஸ்டரில் ஓப்பன் வித் நான் இதை கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம கையில் விஷயம் இல்லை. டைரெக்டாக என்ன பண்ணேன், ப்ராம்ப்ட் தான் கேட்டேன். ப்ராம்ப்ட் எல்லாமே அது ரெடி பண்ணிச்சு. இப்போ அந்த ப்ராம்ப்டில் நம்ம வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுமானா எந்த சேஞ்சஸ் பண்ணலாம், அப்படியே நான் கொடுத்துட்டேன். மேலே பாருங்கள், AK டியூஷன் சென்டர் அழகாக ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்கு. ஒரு டியூஷன் சென்டருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்கல. ஸோ அதுவாகவே ரெடி பண்ணிடுச்சு. இவ்வளோதான் இருக்கணும் லிமிட்டடாக ஒரு போஸ்டரில். அதை விட்டுட்டு நிறையா கசகசன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து சின்ன மிஸ்டேக் வரத்தான் செய்யும். இப்போ அதுக்கு வந்து நம்ம சரி பண்ணுன்றதுக்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், சப்ஜெக்ட்டு காமர்ஸு, சயின்ஸு, ஆர்ட்ஸு ஃபுல்லாக இருக்கா. இப்போ முகவரி நான் கொடுக்கவே இல்லை. முகவரி நீங்கள் கொடுக்கணும். ப்ராம்ப்டை காப்பி பண்ணி போட்டு அந்த முகவரி அந்த தொடர்பு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் காமிக்கும். இதில் கீழே வந்து இதெல்லாம் கோட்டு அதுவாகவே கொடுத்துருக்கு கோட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நோட்டீஸ் வந்து போஸ்டர் ரெடி பண்ணுறது வெரி சிம்பிள். இதை வந்து சைஸை வந்து A4 சைஸில் இது வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஒரு லேண்ட்ஸ்கேப்லையோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கேட்டாலுமே அது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும். போஸ்டர் கிரியேட் பண்ணுறது இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க. தேங்க்யூ.